ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் என்று அப்படிங்கிற தமிழ் வார்த்தையை இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியராக பார்க்க போகிறோம். ஒரு புது டாபிக் தான், சரிங்களா? இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்று அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். நிறைய யூசேஜஸ் இருக்குது. அதில் இன்றைக்கி இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், வருகிறார்களா என்று பார்ப்போம். வருகிறார்கள்னா அவர்கள் வருகிறார்களா என்று பார்ப்போம். அவங்க வர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், தூய தமிழில் சொல்லியிருக்கோம். கீழே எழுதியிருக்கேன் பாருங்களேன், வர்றாங்களான்னு பார்க்கலாம், வர்றாங்களான்னு பார்க்கலாம். அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நம்ம தனித்து எழுதியிருக்கிறதுனால என்று அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியுது. செகண்ட் இருக்க சென்டென்ஸில் தனித்து வரல, ஆனால் இந்த சவுண்டு பாருங்கள், இன்னு அப்படின்னா என்று அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த பர்டிகுலர் வார்த்தையை எப்போ நாம் என்ன மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? சரி, இப்போ இந்த பர்டிகுலர் என்று அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் இன்னைக்கு படிக்க போகிற வார்த்தை என்ன அப்படின்னா, ரெண்டு வார்த்தையை நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பெஸ்ட்டு, சரிங்களா? எது வேணாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா வெதர். ஒன்று வெதர் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. வெதர் அப்படிங்கிறது நம்ம ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணணும், இல்லாட்டி ரெண்டில் எது வேணும் அப்படிங்கிறத நம்ம யார்கிட்ட கேட்குறோம் அப்படின்னாலும் வெதர் அப்படிங்கிற வார்த்தையை வழக்கமாக யூஸ் பண்ணுவோம். அப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த வெதருக்கு என்று அப்படிங்கிற அர்த்தத்தை தான் வரும். அது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? இந்த வெதருக்கு இருக்க பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் யார் அப்படின்னா இஃப் அப்படிங்கிற வார்த்தை. ரொம்ப சிம்பிளுங்க, ரைட்? சரி, இப்போது இந்த பர்டிகுலர் வார்த்தையை நாம் ரூட் வேர்டு எடுத்துக்கிட்டோம். அப்போ சென்டென்சஸை நம்ம கொண்டு வர்றதுக்கு நமக்கு சில காரியங்கள் தெரியணும்ல. அதாவது இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது, நடுவில் வர்ற அந்த ஃபேக்டர் மட்டும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் மீதி இருக்கிறதெல்லாம் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கும் நாம் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். எப்படின்னா பாருங்களேன், வருகிறார்களா என்று பார்ப்போம், வர்றாங்களான்னு பார்க்கலாம். அப்போது இந்த என்று அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வார்த்தை இருக்குது பாருங்களேன், இந்த பர்டிகுலர் திங்ஸ். இந்த சென்டென்ஸை, இந்த மீனிங்கை சொல்கிறதுக்கு நாம் லெட் அப்படிங்கிற வார்த்தை கூட வரக்கூடிய அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணணும். எப்படி லெட் சென்டென்ஸை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிவிட்டு இடையில இந்த வெதர் ஆர் இஃப்ங்கிற வார்த்தை போட்டுட்டு அதற்கடுத்து இந்த என்று அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இருக்க அந்த முழு வாக்கியத்தை, எப்படி முழு வாக்கியத்தை நாம் என்ன பண்ணுறோம், இங்கே போட போகிறோம். ஓகே, ஒரு மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். அதாவதுங்க ரெண்டு பக்கமும் மெயின் கிளாஸ் தான். இங்கேயும் ஒரு மெயின் கிளாஸ், இங்கேயும் ஒரு மெயின் கிளாஸ். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு வந்துடணும். ஓகே, ரூட் வேர்டு சேர்ந்துருச்சு அப்படின்னா இது என்னவாயிரும், சப்பார்டினேட் கிளாஸ் ஆயிரும். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் நான் உங்களை குழப்பக்கூடாதுன்ட்டு எங்கேயுமே மெயின் கிளாஸு சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். எப்படி சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னா, ரெண்டு மெயின் கிளாஸு இடையில ஒரு ரூட் வேர்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். எங்கெங்கெல்லாம் ரூட் வேர்டு ஒரு மெயின் கிளாஸ் கூட சேர்ந்து வருதோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மீனிங் இருக்காது. அதற்கு ஃபுல் மீனிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க அந்த சென்டென்ஸு சேர்த்தோம்னா முழு மீனிங் வந்துடும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை ஒரு சிலதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை டீகோட் பண்ணிடலாம் இப்போவே, சரிங்களா? வாங்க. வருகிறார்களா என்று பார்ப்போம், வர்றாங்களான்னு பார்க்கலாம். வருகிறார்களா என்று பார்ப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம், வருகிறார்களா அப்படின்னா அவர்கள் அப்படிங்கிறத நம்ம இன்டைரக்டாக சொல்கிறோம். பார்ப்போம் அப்படிங்கிறது நாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறோம். நீங்கள் ஒரு வேர்பை எடுத்துக்கிட்டிங்கனாலே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்பை எடுத்துக்கிட்டிங்கனாலே, இந்த கடைசி இருக்கிற வார்த்தையை பார்த்தீங்கனாலே ஈஸியாக நவுன் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு லெட் அப்படிங்கிற சென்டென்ஸ் வரணும். லெட் அப்படிங்கிறது சென்டென்ஸோட கடைசியிலிருந்து எடுக்கணும் நீங்கள். பார்ப்போம், அப்போது லெட்ஸ். ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, லெட்ஸ் சி பார்க்கலாம், நாம் பார்ப்போம். ஓகே, வெதர். வெதர் அவர்கள் வருகிறார்களா அப்படின்ருக்கு, அவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, வெதர் பாருங்கள் தே கம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. வெதருக்கு அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க, தப்பு இல்லை, மீனிங் கொடுத்துரும். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே சென்டென்ஸை ஓகே லெட்ஸ் சி இஃப் தே கம்.
இஃப் தே கம். பாருங்கள், ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது. லெட்ஸ் see whether they come, let's see if they come. பாருங்க, they come, அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் வருகிறார்களா என்று பார்ப்போம். அவ்வளோதான். இங்கே பாருங்க, they come, அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் வருகிறார்களா என்று நாம் பார்ப்போம். இந்த இடத்துல நீங்கள் இஃப்னா இருந்தால் தானே, அப்போது அவர்கள் வந்தால் பார்ப்போம் அப்படிங்கிற மீனிங் எடுக்க வேண்டாம். புரியுதுங்களா? அந்த அர்த்தத்தில் வராது. அவர்கள் வருகிறார்களா என்று அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இது இந்த லெட் அப்படிங்கிற வார்த்தை கூட சேர்ந்து வரும்பொழுது அர்த்தத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போன ஸ்லைடில் பார்த்து அந்த பர்டிகுலர் பேட்டர்னோட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த ஸ்லைடில் இன்னொரு கேஷுவல் டோனும் இருக்குது. இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வராது, நம்ம வேறு ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுவும் ரொம்ப கேஷுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா தமிழில் யூஸ் பண்ணுவோம். அதையும் நான் சொல்லித்தரேன், சரிங்களா? ரெண்டுத்தையுமே பார்த்துருவோம் இன்றைக்கி. பாருங்கள், கடை திறந்திருக்கிறதா என்று நான் பார்க்கிறேன். கடை திறந்திருக்கான்னு பார்க்குறேன், கடை திறந்திருக்கான்னு பார்க்குறேன் சொல்லுவோம்ல. ரொம்ப சிம்பிள். என்று அப்படின்னு இருக்குங்களா, அதை அப்படியே வச்சுக்கிட்டு அதற்கு பின்னாடி இருக்க சென்டென்ஸை முன்னாடி கொண்டு வாங்க, என்றுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸை பின்னாடி கொண்டு போங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, என்று இப்படி இருக்குது, அங்கே இருக்கிறது இங்கே, இங்கே இருக்கிறது அங்கே, முடிஞ்சு போச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்று அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தை கூட வரக்கூடிய இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்லேயே எழுதுங்க. எப்படி அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே V1 தான் வரும் நமக்கு தெரியும், ஏன்னா லெட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லெட்டு வந்தாலும் V1 தான் வரும், அது நமக்கு தெரியும். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே போடுங்க. ஓகே, ரைட். வாங்க, நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். அப்போது லெட் மீ பார்க்கிறேன், அதாவது கடை திறந்திருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லலாம், செக் பண்ணுறேன்னு சொல்லலாம். நம்ம ரெண்டுத்துலேயுமே எது வேணாலும் எழுதிக்கலாம், சரிங்களா? நான் இங்கே செக்னு அப்படிங்கிற வார்த்தையை போடுறேன். லெட் மீ செக். அடுத்து நம்மளோட ரூட் வேர்டு வெதர். லெட் மீ செக்னா நான் பார்க்குறேன். நிறைய பேர் யோசிப்பீங்க என்னை பார்க்க விடு அப்படின்ட்டு, அந்த மீனிங் இங்கே வராதுங்க. நான் நம்மளோட லெட்டு கிளாஸ் நடத்தும் போதே எல்லா கிளாஸ்லேயுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். லெட்டுக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அதில் ஒரு அர்த்தம் தான் இந்த பர்டிகுலர் அர்த்தம், சரிங்களா? வாங்க, லெட் மீ செக் வெதர் கடை திறந்திருக்கிறதா அப்படின்னு இருக்குங்களா, கடை திறந்திருக்கிறதுன்னு நீங்கள் கொண்டு வரணும். அவ்வளோதான். எப்படி கடை திறந்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி மாதிரி வருது, நீங்கள் எப்படி கொண்டு வரணும், கடை திறந்திருக்குது அப்படின்னு முடிவு பண்ணணும். இப்படி தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஒவ்வொரு சென்டென்ஸையுமே. சொல்லுங்கள், கடை திறந்திருக்கிறது அப்படின்னா வெதர் த ஸ்டோர் இஸ் ஓப்பன். முடிஞ்சு போச்சு. த ஸ்டோர் இஸ் ஓப்பன். Let me check whether the store is open. Let me check whether the store is open. Simple. அவ்வளோதான். ஈஸியாக இந்த மாதிரி இருக்க சென்டென்ஸஸ் இனிமேல் நீங்கள் போட்டு பேசணும். புரியுதுங்களா? ரைட். லெட் மீ செக் இஃப் த ஸ்டோர் இஸ் ஓப்பன். கரெக்டு, எக்ஸாக்ட்லி கரெக்ட். எது வேணுமோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது சரியான அணுகுமுறையானு அவ கேட்கட்டும். இது சரியான அணுகுமுறையா, அப்ரோச்சுங்கிறத அணுகுமுறைன்னு சொல்கிறேன். இது கரெக்டான அப்ரோச்சா அப்படின்னு அவ கேட்கட்டும். அவள் கேட்கட்டும். பாருங்கள், அவள் கேட்கட்டும். லெட் ஹர். கேட்கறதுக்கு என்னங்க, ஹியர் தானே, அதானே சொல்லணும். ஆஸ்க், கேட்டல். இந்த கேட்டல் கிடையாது, இந்த கேட்டல். ஓகே, லெட் ஹர் ஆஸ்க் வெதர் ஆர் இஃப். ஓகே, லெட் ஹர் ஆஸ்க் இஃப். இது சரியான அணுகுமுறையா என்று அப்படின்னு இருக்கு, இது சரியான அணுகுமுறை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, if this is a correct approach. Okay, this is a correct approach. இது சரியான அணுகுமுறை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபுல்லாக பாருங்க. Let her ask whether this is a correct approach. This is the right approach. எது போட்டாலும் கரெக்டு தான். புரியுதுங்களா? Let her ask whether this is a correct approach. Simple. வதந்திகள் எல்லாம் உண்மையா என்று அவங்க விசாரிக்கட்டும். எல்லாம் கிளப்பி விட்டானுங்கள்ல, அந்த வதந்தியெல்லாம் உண்மையான அவங்க விசாரிக்கட்டும். ஓகே, அவர்கள் விசாரிக்கட்டும். லெட் தெம் இன்வெஸ்டிகேட். இஃப்னுங்கிற வார்த்தை மட்டும் இங்கே போடுறோம், சரிங்களா? வதந்திகளுக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ரூமர்ஸ். சரியா அப்படின்னு இருக்கா? அப்போது ஆர் true. Let them investigate if the rumors are true. Let them investigate if the rumors are true. Let them investigate whether the rumors are true.
புரியுதுங்களா? எல்லா ஆங்கிலையுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அவருடைய எண்ணை, அவரோட நம்பரை, சரிங்களா, அவருடைய எண்ணை நினைவில் வைத்துக்கொள்ள முடியுமா என்று முயற்சி செய்கிறேன். ஓகே, முடியுமா அப்படின்னா கேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். முயற்சி செய்கிறேன், ரொம்ப சிம்பிள் பாருங்கள். முயற்சி செய்கிறேன்னா நான் தான் செய்கிறேன்னு அர்த்தம். அப்போ லெட் மீ ட்ரை வெதர் அவருடைய எண்ணை நினைவில் வைத்து கொள்ள முடியும். அவ்வளோதான். அவருடைய எண்ணை நினைவில் வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கணும். ஓகே, வெதர் ஐ கேன் ரிமெம்பர் ஹிஸ் நம்பர். முடிஞ்சு போச்சு பாருங்கள். லெட் மீ ட்ரை வெதர் ஐ கேன் ரிமெம்பர் ஹிஸ் நம்பர். லெட் மீ ட்ரை வெதர் ஐ கேன் ரிமெம்பர் ஹிஸ் நம்பர். லெட் மீ ட்ரை இஃப் ஐ கேன். புரியுதுங்களா? லெட் மீ ட்ரை இஃப் ஐ கேன் ரிமெம்பர் ஹிஸ் நம்பர். ரெண்டுமே கரெக்ட். இந்த தீர்வு சாத்தியமானதா என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம். இந்த தீர்வு சாத்தியமானதா என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம். லெட்ஸ் டிட்டர்மைன். டிசைடுன்னு சொல்லலாம், டிட்டர்மைன்னு சொல்லலாம். ஓகே, ரைட். எது வேணால் சொல்லிக்கலாம். லெட்ஸ் டிட்டர்மைன் வெதர் இந்த தீர்வு, ஓகே, இந்த தீர்வு, this solution is possible அப்படின்னு சொல்லுவோம். feasible அப்படிங்கிற வார்த்தை கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, feasible பாருங்க, புது வார்த்தையாக இருக்கும் உங்களுக்கு. feasibleனா சாத்தியக்கூறுகள் இல்லாட்டி சாத்தியமான அப்படிங்கிற வார்த்தையை சொல்வதற்காக உபயோகப்படுத்தப்படும் வார்த்தை. let's determine whether this solution is feasible. Let's determine if this solution is feasible. Simple. எப்படி? தரமான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அவ்வளோதான். நான் என்ன பண்ணேன், இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லைடில் இதோட ரூட்டை மட்டும் தான் சொல்லிக் கொடுத்தேன். இதெல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க, நான் பண்ணலை, நீங்கள் தான் பண்ணீங்க. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதற்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதையே கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உல்ட்டா பண்ணி உங்களுக்கு ஒரு புது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிக் கொடுக்குறேன். பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் நம்ம மாற்றிட்டோம். என்னென்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே முழு வாக்கியம் வரல. நாம் போன ஸ்லைடில் என்ன பார்த்தோம், பின்னாடி அந்த என்று அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து முழு வாக்கியத்தை பார்த்தோம். இங்கே முழு வாக்கியம் இல்லை, வெறும் ஒரே ஒரு வேர்பு மட்டும் தான் சொல்ல போகிறோம். அதனால் லெட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெறும் வேர்பு மட்டும் போட போகிறோம். அந்த வேர்பு V1ல் இருக்கணும். சரிங்களா? எப்படின்னா சில சமயங்களில் நம்ம இந்த மாதிரி சென்டென்சஸை யூஸ் பண்ணுவோம். பாருங்களேன், தள்ளுபடி டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேளு, கேள்றா டிஸ்கவுண்ட் இருக்கான்னு சொல்லவும் மாட்டோமா? இந்த கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேளு, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவோம்னா சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த பர்டிகுலர் ஸ்லைடாக இருக்கட்டும், இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லைடாகவும் இருக்கட்டும், ஒரு பாயிண்ட்டை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். இதெல்லாமே ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கொண்டு தான் வருகிறது. ஓகே, கேள்வியவே நாம் நார்மலான வாக்கியமாக யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், தள்ளுபடி இருக்கிறதா என்று கேள் அப்படின்னா தள்ளுபடி இருக்கான்னு அந்த கேள்வியை நம்ம அவர்கிட்ட கேட்கணும். புரியுதா? அப்போ கேள்வியே கேளு அப்படிங்கிற மாதிரி இருக்க சென்டென்ஸையே, அதாவது எப்படி கேள்வியவே சென்டென்ஸ்குள்ளே வச்சு ஒரு நார்மல் வாக்கியமாக கொண்டு வந்துட்டோம். இதை நீங்கள் எங்கே படிப்பீங்க அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் படிப்பீங்க. ஏன்னா இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அங்கம். ஓகே, டூ, அப்புறம் ஆம், இஸ், இந்த பிவப்லாம் வரக்கூடிய கொஸ்டின்ஸு, ஹேவ், ஹேஸ் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, எஸ்ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே இப்படி தான் நாம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் அப்படியெல்லாம் போய் யோசிக்க வேண்டாம், சிம்பிளாக டைரெக்டாக கற்றுக்கோங்க. நான் டைரெக்டாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? வாங்க, தள்ளுபடி இருக்கிறதா என்று கேளு. அப்போது ஆஸ்க், முடிஞ்சு போச்சு. ஆஸ்க் வெதர், அவ்வளோதாங்க. வெதர் தள்ளுபடி இருக்கிறதா. நம்ம எப்படி கொண்டு வரணும், கேள்வியை சாதாரண சென்டென்ஸாக மாற்றணும். தள்ளுபடி இருக்கிறதா, தள்ளுபடி இருக்கிறது. ஓகே, வெதர் தேர் இஸ் a discount. Ask whether there is a discount. Ask if there is a discount. இந்த there அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே உங்களுக்கு இஃப்ங்கிற வார்த்தை அதிகமாக புழக்கத்தில் இருக்கும். கரெக்டுங்களா? யூஸ் பண்ணுங்க, தப்பு இல்லை, யூஸ் பண்ணுங்க. பாருங்களேன், ask if there is a discount, ask whether there is a discount, ரெண்டுமே கரெக்ட். மருத்துவர் வந்து விட்டாரா என்று கொஞ்சம் பார், வந்துட்டாரு.
வந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட V3 போட்டு யூஸ் பண்ணுவோம். அது ப்ரெசன்ட் ஃபேமிலியிலே தான் வருது, அதனால் யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டாருன்னு கொஞ்சம் பாரு. ஓகே, கொஞ்சம் பாரு. ஜஸ்ட் சீன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஜஸ்ட் செக் அப்படிங்கிற வார்த்தை சொல்லலாம். ஜஸ்ட் செக் இஃப் மருத்துவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லணும். த டாக்டர் ஹேஸ் கம். முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் செக் இஃப் த டாக்டர் ஹேஸ் கம். ஜஸ்ட் செக் இஃப் த டாக்டர் ஹேஸ் கம். ஜஸ்ட் செக் வெதர் த டாக்டர் ஹேஸ் கம். கரெக்ட். அவங்க வந்துட்டாங்களான்னு அவங்ககிட்ட கேளு. அவங்க வந்துட்டாங்கனான்னு அவங்ககிட்டே கேளு. அவங்ககிட்டே கேளு. ஓகே, ரொம்ப சிம்பிள். அவங்ககிட்ட கேளு. அப்போது ஆஸ்க் தெம். ஓகே, ஆஸ்க் வித் தெம் எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்கள கேளுங்கிறதா அவங்ககிட்ட கேளு அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் சரியான அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவங்கள கேளு. ஆஸ்க் தெம் வெதர் வந்துட்டாங்க, வந்துட்டாங்க, வந்துட்டாரு, வந்துட்டாங்க. வந்துட்டார் அப்படின்னா ஹேஸ் கம்மு, வந்துட்டாங்க அப்படின்னா ஹேவ் கம். முடிஞ்சு போச்சு. வெதர் தே ஹேவ் அரைவ்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஏன்னா அங்கே கம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆஸ்க் தெம் வெதர் தே ஹேவ் அரைவ்ட், ஆஸ்க் தெம் வெதர் தே ஹேவ் ரீச்ட், ஆஸ்க் தெம் இஃப் தே ஹேவ் ரீச்ட். சிம்பிள். இது நல்ல மொபைலானு கொஞ்சம் விசாரியேன். இது நல்ல மொபைலானு கொஞ்சம் விசாரி. ரொம்ப சிம்பிள். விசாரி என்ன சொல்லலாம்? இன்வெஸ்டிகேட்டு இல்லாட்டி என்கொயர் அப்படிங்கிற மாதிரி போடலாம். சரிங்களா? என்கொயர். என்கொயர் அப்படின்னா கொஞ்சம் விசாரிக்கிறது. இன்வெஸ்டிகேட்னா அது அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போயிடும். எப்படின்னா அந்த கொலை குத்தத்தால் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போயிடும். அது ஆராய்ச்சி பண்ணுதல் அப்படிங்கிற மாதிரி போயிடும். இங்கே என்கொயர் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். ஓகே, விசாரி. என்கொயர். இது நல்ல மொபைல். நல்ல மொபைலான்னு இருக்குது, இது நல்ல மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, என்கொயர் வெதர் திஸ் இஸ் அ குட் மொபைல். அவ்வளோதான். பாருங்கள், என்கொயர் வெதர் திஸ் இஸ் அ குட் மொபைல். Check whether this is a good mobile. Ask someone whether this is a good mobile. You just check in the internet. You just check in the internet whether this is a good mobile. என்ன வேணாலும் சொல்லுங்கள், என்ன கட்டளை வாக்கியம் வேணால் இங்கே போட்டுக்கோங்க. உங்களுக்கு புது புது சென்டென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, கடைசி பாருங்கள். நாம் வந்து கொண்டு இருக்கிறோம் என்று அவங்களிடம் சொல். நாம் வந்துட்டுருக்குறோன்னு அவங்ககிட்ட சொல்லு. நல்லா கவனிக்கணும். இந்த சென்டென்ஸை நான் வேணுன்னே தான் இங்கே எழுதியிருக்கேன். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் எழுதுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. பாதி பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஆன்சர் எழுதி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. தப்பு இல்லை, அட்வான்ஸாக போகிற தப்பு இல்லை. நான் சொல்லுவேன்ல எப்படி என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு. நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்டென்ஸுக்கும் மேலே இருக்க சென்டென்ஸுகளுக்கு எல்லாமே ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. அதனால் சேஞ்ச் ஆயிரும் சென்டென்ஸு. எப்படின்னு பாருங்கள். இது நல்ல மொபைலான்னு விசாரி, அப்படின்னு இருக்கான்னு கேளு. ஒரு கேள்வியை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா முன்னிறுத்துறீங்க. நாம் வந்து கொண்டு இருக்கிறோம், இருக்கிறோமான்னு கேட்கல, நாம் வந்துட்டுருக்கோம். மேலே இருக்க சென்டென்ஸில் என்ன? அவங்க வந்துட்டுருக்காங்களான்னு கேளு. நாம் வேலையை சரியாக செஞ்சிட்ருக்கோமான்னு பாரு. மான்னு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னுன்னு முடியும். அந்த வேலை நடக்குதா இல்லையான்னு கேள்வியில் டோன் வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேள்வி கிடையாது, கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ப்ராப்பர் சென்டென்ஸ். மேலே இருக்கிறது எல்லாமே கேள்வி, இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட். நாம் வந்து கொண்டு இருக்கிறோம், நாம் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லு. அப்போ இது வேறு பேட்டர்ன், அது வேறு பேட்டர்ன், மாறிடுச்சு ரெண்டுமே. சரிங்களா? பாருங்கள், இப்போது நாம் வந்து கொண்டு இருக்கிறோம் என்று அவங்களிடம் சொல். ரொம்ப சிம்பிளுங்க. அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. டெல் தெம் that. அவ்வளோதான். டெல் தெம் that we are coming. Tell them that we are coming. Tell them that we are coming. சிம்பிள். இங்கே வெதர் அப்படிங்கிறது போட்டிங்கன்னா கேள்வியாக மாறிவிடும். கேள்வி டோனில் போயிடணும். புரியுதுங்களா? வெதர் இஃப் போட்டிங்கன்னா கேள்வி டோனில் போயிடணும். தட்டு போட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன பண்ணணும், நீங்கள் அப்படியே ஆன்சரை சொல்லணும். புரியுதுங்களா? இதுதான் இதற்கும் அதற்கும் இருக்கிற சின்ன டிஃப்ரென்ஸ். எக்காரணத்தை கொண்டு தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகே, ரைட். இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பண்ணுவீங்க தானே ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. அப்படின்னா ஒரு லைக் போட்டு எனக்கு தெரியப்படுத்திடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் அட் த சேம் டைம் தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களே சரியான நேரத்தில் வந்து அடையும்.
அடுத்த வீடியோவில் உங்களை சூப்பரான டாபிக் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த பர்ட்டிகுலர் டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட அந்த 31 டேஸ் வீடியோஸ் வந்து பெண்டிங்கில் நிற்கிது. ரொம்ப ஒர்க் பேக்டாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். வர்ற வாரத்தில் கரெக்டாக நான் போட்டுடுறேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். ஓகே, பார்க்கலாம். தேங்க்யூ.